இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை, புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை, நாம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுமே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் வெளிச்சம். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வெளிச்சம் இருக்கணும். இருள் இருக்கிற இடத்துல, இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல சத்துருக்கு, அசுத்தங்களுக்கு, தவறுகள் நடக்குவதற்கு அது காரணமாய் இருக்கிறது. அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏன்னா வெளிச்சம் என்றாலே, ஒளி என்றாலே தெய்வத்துக்கு சமானம். அவர்தான் ஒளி, அவர்தான் கடவுள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்கள் ஒரு நாள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னதுமே அந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் வருகையில அவர் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, கடற்கரையில் அருகில் இருக்கிற யோர்தானுக்கு அப்புறத்துள்ள செபுலோன் நாடு, நப்தலி நாடு ஆகிய புறஜாதிகளின் நாடுகளிலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப பாருங்க, எங்களை விசேஷமா நம்ம தமிழ்நாடு அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எல்லாம் படிப்பு. இந்த வெளிச்சம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாவது ஒன்று ஒளியை குறிக்குது. நம்ம வீட்டில் போடக்கூடிய வெளிச்சம். இப்போ நம்ம முதலமைச்சர் அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க, எங்கும் ஒளி இருக்கணும், இருளே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் லைட்டிங் இருக்கணும், எங்கேயும் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது, கேமரா, சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு வெளிச்சமாக இருக்கும். ஒரு காரியம் இது, ஒரு வெளிச்சம். ரெண்டாவது அறிவு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அந்த படிப்புகளில் சிறந்த நாடாக இருக்கிறது. அது ஒன்று. அந்த வெளிச்சத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா நம்ம அறிந்து கொள்வதற்கு உலக படித்த இவர்கள் இருக்கும் பொழுதே அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடியல. அவர்களுக்கே புரிந்து கொள்ள முடியல. சில காரியங்கள் உண்மை எது, பொய் எது என்பது புரிந்து கொள்ள முடியாது இருக்கு. அப்ப மற்ற மாநிலங்கள், நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் இருக்கிறது. அப்ப அதை நம்ம அதை பிரித்து வைக்க முடியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, அநேகரும் சுற்றில் இருக்கக்கூடிய கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடு, நப்தலி நாடு ஆகிய மற்ற இனத்தினுடைய நாடுகளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் அப்படின்னு சொல்ல. அப்ப ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும், வெளிச்சத்தை அறிந்து கொள்ளணும், அறிவின் ஞானத்தை புரிந்து கொள்ளணும். அப்படி என்பதற்காக வரந்திருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இந்த வார்த்தையை அவங்க புரிந்து கொள்ளணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த படிப்பு ஞானம் வேணும். பிரியமானவர்களே, அப்ப அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்னும் பயங்கர 25 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற மாநிலம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற மாநிலத்துல நம்ம இன்னைக்கு நம்ம நாட்டுல எவ்வளவு, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம். ஆனா இதோட 25 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாநிலம். அப்ப அங்க லைட்டு கிடையாது, அங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, படிப்பு, சரியான படிப்பு கிடையாது. ஜனங்கள் ஒரு அதாவது அவங்க எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய செல்வந்தர்கள், அப்படி செல்வந்தர்கள்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் செல்வந்தர்களா இருப்பாங்க. ஜனங்கள் நார்மலாவே எப்பயும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அதற்கு ஜெபிக்கிறவர்கள் தேவைப்படுகிறார்கள், ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல, வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய். அதே போல நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் ஒரு காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய்,
ஒரு மனிதனுக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு காரியத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்யும் பொழுது மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நாம் பார்க்க முடியும், ஒரு தேசத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏதோ ஒருவர் சேர்ந்து அதை செய்தால் அது முடியாது. எல்லார் இருதயத்திலும் அந்த காரியம் வெளிப்படும்படியா இப்ப மதுபானத்தை ஒழித்து விடணும் அப்படி சொன்னதுமே எல்லாருக்குள்ள என்ன செய்யுது, ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா எத்தனை குடும்பங்கள் மதுபானத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால அந்த குடும்பமே இருளடைந்து இருக்கிறது. ஏன்னா சண்டை சமாதானம் கிடையாது. வீட்டில் வந்து கணவன்மார் மனைவிகளை தண்ணியை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. வீட்டுக்கு காசு கொடுக்க கூடிய எத்தனை குடும்பத்தில் அந்த மாதிரி நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்டதான இருள் இருந்த இடத்துல வீட்டில் ஒரு வெளிச்சம் உண்டாகுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம். எத்தனை பெண்களுக்குள்ள நான் கடந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளை முதலமைச்சர் சொன்னதுமே அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அந்த காரியத்தை நடத்துவதற்கு முன்பதாகவே அப்பா இப்போ ஒரு நிம்மதி, இத்தனை மதுபான கடை அடைக்க போறாங்களா, இவ்வளவு ஜனங்கள் இனிமேல் குடிக்காம இருக்க போறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்க போகுது, என் குடும்பத்துல வெளிச்சம் உதிக்க போகிறது என்கின்ற செய்தி அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணப்பட. இப்படி எங்கெங்க இருள் இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் இருள் இருக்கிறதோ அங்கு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாய் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதுக்காண்டி ஜெபிக்கணும். நமக்கு தெரிஞ்சது ஜெபம். ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார், காரியங்களை மாறுதலாய் முடிய செய்து கொண்டே இருப்பார். அற்புதங்களை அவர் செய்வார். பிரியமானவர், நாம் செய்ய வேண்டியது ஜெபம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஜெபம். இதற்காக ஜெபிங்க. ஜனங்கள் இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும் ஆண்டவரே. அவர் அதுக்காக நம்ம ஜெபம் செய்தா அந்த காரியத்துக்காய் எந்த ஒரு காரியமோ, இப்போ மதுபானம் அந்த ஒரு காரியத்தை ஒழிக்கணும், பல ஆண்டு காலமாய் ஜெபித்து வருகிறோம். அதுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். போதைப்பு கலாச்சாரங்கள் ஒழிக்க போறாங்க. அதுக்காக எத்தனை வாலிபர்கள் உடைய ஃபியூச்சர் பிரகாசமாய் மாறப்போகிறது என்பதை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பாருங்க, இருளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க பசங்க, வாலிப பிள்ளைய. அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியல. ஏதோ மந்தம் பிடித்த மாதிரி சோம்பேறித்தனமாய் வேலைக்கு செல்லாதபடி ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப ஆண்டவர் இந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படி இந்த போதை கலாச்சாரங்கள் ஒழிக்க போறாங்க. அப்ப ஆரம்பித்து விட்டது, ஒரே நாள் ஆரம்பிச்சு விட்டது. எல்லா இடத்துல நம்ம பார்த்தோம், டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அது அடுத்த நாளே 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இதெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இது தொடரணும். ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும். அந்த அறியாமல் இருள் சிக்கி தெரிவிக்கிற வாலிபர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கணும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், நான் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொன்னார், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி. எந்தெந்த காரியம் நமக்கு தெரியும் இது இருளான காரியம். இப்போ ஒரு 2 காரியம் உதாரணமாக நம்ம சொல்லுவோம். மதுபானத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட அந்த குடும்பம் இருள் சூழ்ந்து இருக்கிறது, அவங்க வெளிச்சத்தை காணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகணும். இந்த போதை கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், விடுவிக்கப்படணும். அப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்க வெளிச்சம் உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுக்கு தான் சொல்ற ஆண்டவர், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு, மக்களுக்கு ஒழுக்கம் உண்டாகுமேனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்வதற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. பூமியில ஒழுக்கம் உண்டாகும் பொழுது தேவ பிரசனம் பூமிக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது, நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ சீரும் சிறப்புமாய் ஒழுங்கும் கிரமமாய் இருக்குமேனால் தெய்வத்தோடு அவன் பேசக்கூடிய தெய்வத்தோடு அந்த உறவாடக்கூடிய ஒரு உணர்வின் ஆவி அவனுக்குள் வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும், தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதனுக்குள்ளும் பரிசுத்தமாய் ஒரு மனுஷன் வாழும் பொழுது ஆண்டவர் அவனோடு அசைவாடுகிறது நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் எந்தெந்த காரியத்தெல்லாம் வெளிச்சம் உண்டாகணுமோ அந்த காரியத்தெல்லாம் நினைவு கூர்ந்து அதற்கான நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான வாசலை திறப்பார், அதற்கான ஆட்களை நியமிப்பார், அதற்கான அதிகாரிகளை ஆண்டவர் உருவாக்குவார். அப்ப அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நாடு செழிப்பாய் மாறும். பிரியமானங்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுற அந்த காரியத்துக்காய் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியா கர்த்தர் வேதத்தில் நீங்க சொன்ன காரியங்கள் எங்க நாட்டில் நடக்கணும், தேசத்தில் நடக்கணும். எங்க 29 மாநில 8 யூனியன் பிரதேசத்தில் இது நடக்கணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.